நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை சம்பந்தமாக இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தின் முடிவில் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரை சந்தித்து வலியுறுத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தின் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் சரியாக 10 மணிக்கு அமைச்சரவை கூட்டம், அந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக பல்வேறு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவில் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரை சந்தித்து அந்த தீர்மானத்தின் மூலமாக தமிழகத்தின் சார்பில் வலியுறுத்தல் செய்ய திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை சம்பந்தமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சியினுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் தீர்மானம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு சென்று குடியரசுத் தலைவரிடம் நேரில் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் என்ன, மக்களவை தொகுதிகளை மறுசீரமைக்கும் பொழுது மக்கள் தொகை குறைப்பில் ஈடுபட்ட தமிழகம் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்த வலியுறுத்தலை வழங்கும் விதமாக அந்த தீர்மானம் இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.